இப்போ ஒரு சாரார் வந்து பேய் உண்டுங்கிறாங்க, ஒரு சாரார் வந்து பேய் இல்லைங்கிறாங்க. இப்போ என்னுடைய வீடு கும்பகோணத்தில் இருக்கிற வீடு, நான் புரோக்கர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு பேய் சுற்றுற இடம், பிசா சுற்றுற இடம், தூக்குமாட்டி செத்த இடம் வேணும் அப்படின்னு புரோக்கர். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஏன்னு கேட்டார். என்கிட்ட பெரிய அளவில் பணம் இல்லை அப்படின்னு 87 ஒரு இடத்த கொண்டு போய் காமிச்சார், 1 ஏக்கர். அன்னைக்கு கிட்டத்தட்ட 9 லட்ச ரூபா, நான் வெறும் 30,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்னன்னா அந்த இடத்துல பேய் சுத்துதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால ஜல 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 சரி நானும் பேய பார்ப்போம்னு இன்னைய வரைக்கும் இருக்கேன். 87 பேய காண நான் தான் சுத்திட்டு இருக்கேன். ஆனா அந்த ஊர் மக்கள் இன்னமும் அங்க நம்புறாங்க அங்க பேய் இருக்கு அப்படின்னு. அதனால அது அவங்களுடைய நம்பிக்கை. அதைத்தான் நாங்க மூட நம்பிக்கைன்னு சொல்றோம். அவ்வளவு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. புழுக்கமா இருக்கு, ஏசி ஓட மாட்டேங்குது அப்படின்னு. இந்த ஏசி எத்தனை வருஷமா நம்ம பயன்படுத்துறோம்? இது யாரு கண்டுபிடிச்சா? பேய் கண்டுபிடிச்சதா, பேயோட அப்பா கண்டுபிடிச்சாரா? மின்சாரம் இல்லாமல் 1 மணி நேரம் நம்மளால இருக்க முடியுமா? ஒரு வாகனம் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனிதன் தான் கண்டுபிடிச்சான். அதனால நல்லா சிந்திக்கணும். மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி சிந்திக்கணும். அது எந்த வகையில் நம்மளால் சப்ளை பண்ண முடியுமோ அதை பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் என்னுடைய